السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈரோலக தலைவர் பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் நடித்தவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்று மட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் ரஹ்மத்துடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மின் மீது அவனுடைய ரஹ்மத்தையும் அருளையும் புரிந்தல்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சூரத்துல் ஹுஜராத்தில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, ஆண் பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். படைத்தது மட்டுமல்ல, வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில தஆரஃபு, உங்களை பல கிளைகளாகவும் ஷுஊபன் வ கபாயில பல கோத்திரங்களாகவும் நாம் அமைத்தோம். எதற்காக? லிதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு ஆண் பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம், உங்களை பல கோத்திரங்களாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் இந்த திருவசனத்திலே நமக்கு சொல்லும் பொழுது எதை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், திருமண பந்தம் என்பதின் மூலமாக பல கிளைகளை உங்களுக்கு உருவாக்கி பல கோத்திரங்களையும் உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், உருவாக்கி கொடுக்கிறான். ஒரு இடத்துல திருமணம் முடிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னால் அந்த திருமணத்தின் மூலமாக பல சொந்தங்கள் நமக்கு ஏற்படுகிறது. இதுதான் பல கிளைகள். அதே போன்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வம்ச வழி, ஒரு பெயர்கள் இருக்கும். அப்ப நாம் அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தாலோ அல்லது மாப்பிள்ளை எடுத்தாலோ அந்த குடும்பத்தோடு ஒரு சம்பந்தம் வைப்பதின் காரணமாக அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களாகவே நாம் ஆகிவிடுகிறோம். இப்படி திருமண பந்தத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, ஆணும் பெண்ணும், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்து உங்களை பல கோத்திரங்களாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லும் பொழுது, இந்த திருமண பந்தத்தை எதற்காக நாம் ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால், இன்னும் ஒரு படி மேலாக அல்லாஹ் சொல்கிறான், இந்த திருமண பந்தம் என்பது இருக்கிறதே இது என்னுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் சொல்றோம். சூரத்து ரூம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளை பற்றி பல வசனங்களை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அதுல திருமண பந்தங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَزْوَاجِكُمْ وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا, உங்களிலிருந்தே நாம் என்ன செய்தோம், உங்களுக்கு உண்டான ஒரு ஜோடியை நாம் படைத்தோம். அப்ப திருமண பந்தம் என்பது அல்லாஹ் ஏற்படுத்தியது, நாம் ஏற்படுத்தியது அல்ல. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இனி கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் திருமண பந்தத்தை ஏற்படுத்துவது, இன்னாருக்கு இன்னார்தான் ஜோடி, இன்னாருக்கு இன்னார்தான் ஜோடி என்பதாக இணைத்து வைப்பது யார்? அது அல்லாஹ் தான்.
இதைதான் அல்லாஹ் தன்னுடைய திருவசனத்திலே சொல்கிறான், உங்களிலிருந்தே ஒரு ஜோடியை உங்களுக்காக நாம் படைத்திருக்கிறோம். இதற்காக லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியின் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, இந்த மனைவியின் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி உங்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், உங்களிலிருந்தே ஒரு மனைவி உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே அன்பும் கிருபையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். அப்ப ஜோடியை அமைத்து கொடுத்து உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் அரவணைப்பையும் ஏற்படுத்தியது அது அல்லாஹ் தான். இது என்னுடைய அத்தாட்சிகள் கட்டப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப திருமண பந்தம் என்பது நம்ம சொல்லிக்குவோம், நான் நல்ல இடத்துல என்னுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன், நல்ல இடத்துல என்னுடைய பிள்ளைக்கு நான் பொண்ணு பார்த்துட்டேன் அப்படின்னு. அப்படி அல்ல, அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் தான் உங்களுக்கு ஒரு ஜோடியை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான ஜோடிகளை அமைத்து கொடுத்தது யார்? பெற்றோர்கள் அல்ல, அல்லாஹ் தான் அமைத்து கொடுக்கிறான். அந்தந்த ஆணுக்கு எந்த பெண், இந்த பெண்ணுக்கு எந்த ஆண் என்பதாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நினைச்சிருக்கிறான். இந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறோம். இதை சொல்லும் பொழுது அல்லாஹ் என்னுடைய அத்தாட்சியில உள்ளதுங்கிறான். அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பந்தம், இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு உறவு என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த திருமண விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது, திருமணம் முடித்ததிலிருந்து நன்றாக வாழ்ந்துகிட்டே வருவாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம், இன்னும் சொல்ல போனால் திருமணம் ஆகி ஒரு 40 நாள் 40வது நாள் விசேஷமாக கொண்டாடுவாங்க. கொண்டாடினதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் சொன்னால் பிரச்சனைகள் உருவாகும். எங்கேருந்து உருவாகுது, எப்படி உருவாகுது, எப்படி வருது, எப்படி போகுது, அதை யார் உருவாக்குனா, எங்கேருந்து வருது என்பது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில யாருக்குமே தெரியாது. அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகளை மார்க்கம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அந்த வகையிலே அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நான் தேடுவோமையானால் மிகவும் சுலபமாக அந்த தீர்வுகள் நிறைவேறும். மார்க்க சட்டங்கள் தெரியாததின் காரணமாக கணவனுக்கும் சட்டம் தெரியல, மனைவிக்கும் சட்டம் தெரியல. இப்படி சட்டம் தெரியாமையே அவர்கள் திருமண பந்தத்திற்கு உள்ள வந்த உடனே, இப்ப திருமண வாழ்க்கை அப்படின்னா கணவன் மனைவி ஒன்று சேருவது, குழந்தைகளை பெற்றுக்கொள்வது, இது மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இதற்கு மேலாக பல கட்டங்கள் இருக்கு. மௌத்து வரைக்கும் உண்டான வாழ்க்கை அல்ல இது. மௌத்துக்கு பிறகும் அவர்கள் கணவன் மனைவியாக சொர்க்கத்திலே வாழப் போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரே ஒரு பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த திருமண பந்தம் மட்டும்தான். நாளைக்கு மறுமையில தந்தை மகனை பார்த்து, மகன் தந்தையை பார்த்து என்ன செய்வான்? விரண்டு ஓடுவான். எங்க நம்மகிட்ட நன்மையை வாப்பா கேட்டுருவாரோ, எங்க நம்மகிட்ட என் பிள்ளை என்கிட்ட நன்மையை கேட்டுருவானோ அப்படின்னு என்ன செய்வான்? அத்தாவை பார்த்து மகனை பார்த்து அத்தாவை என்ன செய்வாரு? விரண்டு ஓடுவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எங்க நன்மையை கேட்டுருவாங்களோ அப்படின்னு. தகப்பன் பிள்ளை, பெற்றோர்கள் பிள்ளைகள், இந்த பந்தங்கள் கூட நாளை மறுமையில் என்ன செய்யாது? ஒன்று சேர்ந்திருக்காது. ஆனா சொர்க்கத்துல ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரே பந்தம்னு சொன்னா அது இந்த திருமண பந்தம் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கணவனும் மனைவியும் எந்த அளவுக்கு நெருக்கமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அதே போன்று நெருக்கமாக ஒரே கட்டிலே அவர்கள் சாய்ந்து ஆடிக்கொண்டிருப்பார்கள் எங்க சொர்க்கத்துல. அப்ப உலகத்துல எப்படி வாழணும், கணவன் மனைவியாக வாழக்கூடியவங்க எப்படி நெருக்கமா அவங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் என்பதே குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுது. அது தெரியாததுனால சிறு சிறு பிரச்சனைகளுக்கு என்ன செய்யறாங்க? இவர் மனைவியை தலாக்கு கொடுக்கறதும், மனைவி புலவா கேட்கறதும் இப்படி நடந்துட்டு இருக்கு. தலாக்கு புலவ, இந்த 2 சட்டங்கள் என்ன செய்யணும் சொன்னா 2 பேருக்குமே என்ன செய்யணும்? இந்த சட்டங்கள் தெரிஞ்சிருக்கும். மார்க்க சட்டங்கள் தெரியாம நம்ம எந்த விதமான முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் மார்க்க சட்டங்களே தெரியாம அற்ப காத்துக்காக வேண்டி கடன் மனைவி பிரிச்சு விட்டுறோம், காத்தை வாங்கிட்டு பிரிச்சு விட்டுருது. மார்க்க சட்டம் தெரியாதவங்க காத்து வாங்கிட்டு பதவிக்கு வந்திருக்கான், அவனுக்கு என்ன தெரியும்? மார்க்க சட்டங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட கேட்கணும்? இமாம்கள்கிட்ட கேட்கணும். அவங்க தான் மார்க்க சட்டம் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அது போன்ற பொறுப்புகள் யாருக்கு கொடுக்கணும்? இமாம்களுக்கு தான் அது போன்ற பொறுப்பை கொடுக்கணும். எங்க இமாமுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு அவருக்கு பெரியார் ஆயிடுவார் அப்படிங்கிற பயம், பெரியார் ஆயிடுவாங்க பயம். இதனால எவ்வளவு விளைவுகள் தெரியுமா? பயானுடைய கடைசியில நான் சொல்றேன் அந்த விளைவு என்ன அப்படிங்கிறது. அப்ப இது போன்ற சட்டங்கள் தெரியாததின் காரணமாக
கணவன் மனைவி என்ற அந்த பந்தத்தை மிக இலகுவான முறையில் என்ன செஞ்சிடறாங்க, ஒரு கையெழுத்து போட்டாலும் முடிஞ்சு. அதுக்கு பிறகு அந்த பெண்மணி இதா இருக்கணுமா இருக்கக்கூடாதா, என்ன நிலவரம், அதே போல பெற்றோர்கள் என்ன செய்யணும், இந்த சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இடையில ஏற்பட்ட ஒரு சட்ட சிக்கல், ஒரு பொண்ணு குழந்தை வாங்கிடுச்சு, அது வாங்கிடுச்சா வாங்கலையா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது வக்கீல்கிட்ட கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் அந்த பொண்ணை உடனே நிப்பாட்டி எனக்கு கடவுளுக்கும் நீ சம்மந்தம் இல்லை. அவன் என்ன செஞ்ச, காசை வாங்கிட்டு கேள்வி போட்டு கொடுத்தான். அந்த சீட்டை வச்சு என்ன செஞ்சாரு, ஹாதியாரு கல்யாணம் முடிஞ்சு வச்சாரு. சரி, கடவுளை மனைவி பிரிஞ்சுட்டீங்க, அந்த பெண்ணு இதா இருக்கணுமா இல்லையா? இதா இல்லாமலே 2வது வாரத்திலேயே அந்த பெண்ணுக்கு கல்யாணம். இது என்ன சட்டம்? இது சரியத்துடைய சட்டத்தை நாமே மதிக்கவில்லை என்று சொன்னா யார் மதிப்பா? இப்ப காசுக்காக என்ன வேலை செய்யலாமா? அற்ப காசுக்காக வேண்டி இன்னைக்கு சரியத்துடைய சட்டத்தை இன்னைக்கு நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னொரு ஒரு விஷயம், கணவன் மனைவியாக அப்புறம் சேர்த்து வைக்கும் போது, ஈஜாபுக்கு போய் சேர்த்து வைக்கும் போது இமாம் தேவைப்படுறாங்க. 2 பேரையும் பிரிச்சு விடும்போது இமாம்களை ஏன் நீங்க நிறுத்துறது இல்லை? நான் கேட்கிறேன் கேள்வி. ஒரு சட்ட பிரச்சனை, ஒரு பிரச்சனை வரும் பொழுது அங்க இமாம்களை நீங்க ஏன் கூப்பிடுறது இல்லை? இமாம கூப்பிட்டு கேட்கணுமா இல்லையா? இது மாதிரி பிரச்சனை வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில சரியத்து என்ன சொல்லுது? நீங்க காசை கொடுத்துருங்க, நீங்க அது கூட பொருளை கொடுத்துருங்க, 2 பேர் பிரிஞ்சு போயிடுங்க, இது சட்டமா? இது கண்ணியமிக்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். குர்ஆன்ல நமக்கு அழகாக சொல்லி காட்டுறது சட்டம். இந்த அடிப்படையில நாம் சட்டங்களை படித்து அதன் பிரகாரம் நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் மிக இலகுவான முறையிலே கணவன் மனைவி பிரியணும்னு ஆசைப்படுறாங்களா, அழகா என்ன செஞ்சிடலாம், சரியத்து முறை பிரகாரம் அவங்களை பிரிஞ்சு வச்சிடணும். இல்ல சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்களா, அதே சரியத்து முறை பிரகாரம் அவங்கள சேர்த்து வச்சிடலாம். இந்த தலாக்குடைய விஷயத்துல நான் பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வருது, 2 பேரும் வாழ முடியாது அப்படிங்கிற கட்டம், சரியான பிரச்சனை, அதிகமான பிரச்சனைன்னு வைங்க. முதல்ல கணவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லுது. வல்லாத்தி தகாபூன ஷூஸுஹுன்ன ஃபஇலுஹுன்ன. கணவன் தன்னுடைய மனைவிடத்துல தனக்கு மனைவி கட்டுப்படாமல் நடக்கிறார் அப்படிங்கிற ஒரு அறிகுறி தென்பட்டால் என்ன செய்யணும்? முதல்ல ஃபஇலுஹுன்ன, உங்க மனைவிக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்க. என்ன உபதேசம் பண்ணணும்? நம்ம எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம பிரிஞ்சு போயிட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேரு, உங்க குடும்பத்துக்கு கெட்ட பேரு, எங்க குடும்பத்துக்கு கெட்ட பேரு. இப்ப என்ன செய்யணும்? கணவனுக்கு எல்லா அவருடைய வசதிக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு உண்டான ரூம்ல வச்சு என்ன செய்யணும், அவரு தனிப்பட்ட முறையில தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்யணும், உபதேசம் பண்ணணும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகள், அதே போன்று கணவனுக்கு மனைவியின் மீது சில கடமைகள் இருக்கு, உரிமைகள் இருக்கு. அதே போல மனைவிக்கும் கணவன் மீது கடமை இருக்கு, உரிமை இருக்கு. இப்ப கணவனுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா, மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். இந்த ஹதீசுகள் என்ன செய்யணும்னு சொன்னா, மனைவிக்கு அவர் சொல்லணுமா, மனைவி உன்னை நான் அழைத்தால் நீ என்ன செய்ய, உடனே எப்படிப்பட்ட வேலையில இருந்தாலும் நீ உடனே என்னுடைய அழைப்புக்கு கட்டுப்பட்டு நீ வந்துடும். அப்படி வரல அப்படின்னு சொன்னா, நீ சுபுஹ் உதயமாகிற வரைக்கும் மலக்குமார்கள் உன் மீது சபித்துக் கொண்டிருக்கிறார்கள், மலக்குமார்கள் சாபம் உன் மீது இருக்குது அப்படி என்ன செய்யணும்? இந்த ஹதீசுகளை மனைவிக்கு சொல்லணும். நீ கணவனுக்கு கல்யாணம் மார்க்கமே தெரியலையே, எங்க இந்த ஹதீஸை சொல்லுவார்? எத்தனை பேருக்கு இந்த ஹதீஸ் தெரியும்? யோசிச்சு பார்க்கணும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு அல்லாமல் வேறு யாருக்காவது சஜிதா செய்வது ஆகமாக்கப்பட்டது என்று இருந்தால், சஜிதாங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அப்படி இல்லாம வேறு யாரும் சஜிதா செய்யலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருந்தான் அப்படின்னா, நான் கணவனுக்கு மனைவிமார்களை சஜிதா செய்ய சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடங்க. எந்த அளவுக்கு? அவங்க காலில் விழுந்து, கணவனுடைய காலில் விழுந்து அவருடைய மன்னிப்பு கேளு, அந்த அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இது போன்ற ஹதீசுகளை தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்யணும் அவர் சொல்லணும். சரி, உபதேசம் பண்ணியாச்சு, சரியா வரல, அடுத்த கட்டம் குர்ஆன் சொல்லுது, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜிஇ. படுக்கையில என்ன செய்யுங்க, விழுந்து படுங்க. இவர் ஒரு ரூம்ல அவர் ஒரு ரூம்ல, அப்படி கிடையாது. ஒரே ரூம்ல தான் இருக்கணும், ஒரே கட்டில தான் படுக்கணும். இவர் அந்த பக்கம் மூஞ்சி வச்சு படுக்கணும், இந்த பக்கம் மூஞ்சி வச்சு படுத்துக்கணும். வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜிஇ. கதை சொல்லல,
எல்லாம் குர்ஆன் ஆயத்து. சூரத்துல் நிசால அல்லாஹ் இந்த ஆயத்தை கூட சொல்றான். எல்லா சட்டமும் குர்ஆன்ல இருக்கு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஹஜுருஹுன்ன பில் மலாஜிஇ, படுக்கையில நீ என்ன செய்ய, உன்னுடைய மனைவியை நீ பிரித்து வை. அப்படி பிரித்து வச்சதற்கு பின்னால அப்பவும் சரியா வரல. அப்படி பிரித்து வைக்கிறதுங்கிறது எங்க மட்டும்தான் இருக்கணும், வீட்டுல மட்டும்தான். வெளியில வந்தது பிறகு நாங்க 2 பேரும் சண்டை போட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளியே காட்டிக்க கூடாது. ஒருபோதும் வெளியே காட்டக்கூடாது. ஒரு சபைக்கு மத்தியில இதை ஒரு விசேஷத்துக்கு போறாங்க, அங்க போயிட்டு 2 பேரும் முரட்டிட்டு நிற்க கூடாது. 2 பேருக்கு மத்தியில பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறது அந்த ரூமுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். வெளியில வந்துட்டாங்கன்னு சொன்னா அது அவங்க வெளியில யாரும் காட்டிக்க கூடாது. சரி, அதுக்கும் ஒத்து வரல. படுக்கையில பிரித்து வச்சோம், அப்பவும் சரியா வரல. அடுத்து என்ன நடவடிக்கை, வதரிபு உள்ள, அவன் என்ன செய்யுங்க, மனைவியை அடிக்கணும். எந்த அளவுக்கு அடிக்கணும், அந்த அளவையும் செல்லலான்னு சொல்றான். இப்படி ஒரு நபியை நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. இப்படி ஒரு நபிய, ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை எப்படி நமக்கு சொல்றாங்க பாருங்க. மனைவியை அடிக்கிறதுக்கு உண்டான உரிமையும் கொடுத்துட்டு அது எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ்ஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்னாங்க, பெண்கள் விஷயத்தில் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவங்க உங்களிடத்திலே அடைக்கலமாக வந்திருக்கிறாங்க. பெண்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால சொல்றாங்க, பெண்களே விஷயத்தில் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களிடத்திலே அடைக்கலமாக வந்திருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் என்ன செய்ய, நீங்கள் அவர்களுக்கு கற்பித்துக் கொடுங்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி ஸல்லல்லாஹு சொல்லிட்டே வரும் பொழுது இறுதியாக சொல்றாங்க, உங்களுடைய மனைவியிடத்திலே நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் பார்த்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கணவன் வீட்டில் இல்லாத நேரத்திலே வேறொரு மனிதனை வீட்டுக்குள்ளே அனுமதிப்பது. வேறொரு மனிதனை செய்யறது, வீட்டுக்குள்ளே அனுமதிப்பது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்ன விஷயம், தன்னுடைய கடைசி ஹஜ்ஜில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய விஷயமாக சொன்ன செய்திகள் இதெல்லாம். நீங்கள் வெறுக்கக்கூடிய விஷயம், அந்த வெறுக்கக்கூடிய விஷயம் என்ன, நீங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் வேற அந்நியனை உங்களுடைய மனைவி வீட்டுக்குள் அனுமதித்தால் அந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, அவளை நீங்கள் அடியுங்கள். பகுதிபூஹுன்ன கர்பன் கைர முபர்ரஹீன், அதாவது காயப்படாத அளவுக்கு அடிக்கணும். அடிக்கிறது காயப்படக்கூடாது, காயப்படக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், லேசா தட்டணும், 2 தட்டு தட்டி வைக்கணும், அப்படின்னு அர்த்தம். அதுக்காக போட்டு அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நடக்குது. ரொம்ப கோவம் வச்சு வைங்களா, அது இது தண்ணி உள்ள முடிச்சு வைங்க, அவரு நடக்கிறதே வேற. அது பாட்டுக்கு அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிடுவாரு. அவங்களுக்கு கோவம் வச்சுட்டு வைங்க, அவங்க மறுபடியும் என்ன செய்வாங்க, இவரை அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிடுவாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள், நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குது, கேள்விப்படுறோம். சில பேர் நேரடியாக லைவாவே பார்க்குறாங்க. சில பேர் இப்ப கண்ணியமிக்கவர்களே, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வதரிபூஹுன்ன, நீங்க அடிங்க உங்க மனைவியை. எப்படி அடிக்கணும், காயப்படாத அளவுக்கு அடிக்கணும். இன்னொரு ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, மனைவியுடைய முகத்துல அடிக்கக்கூடாது. முகத்துல என்ன அடிக்கக்கூடாது, நீங்க என்ன செய்வாங்க, கோபம் வந்தா போய் அரையிறது, கன்னத்துல தான் அரைவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முகத்துல நீ அடிக்கக்கூடாதுங்கிறாங்க ரசூல். உடம்புல தான் அடிக்கணும், முகத்துல என்ன செய்ய அடிக்கும். அப்ப முகத்துல அடித்தோம்னா அந்த காய் என்ன செய்யும், வெளியே தெரியும். ரொம்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப அடுத்த 3வது கட்டம் என்ன, உதறி போகுங்க, அவங்க அடியுங்க. சரி, அதுக்கும் அவங்க ஒத்து வரல, அவங்களுக்கு அதுக்கு என்ன செய்யல, ஒத்து வரல. இப்ப இந்த விஷயத்துல, அடிக்கக்கூடிய விஷயத்துல அபூதாவுல ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. இயாஸ் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பெண்களுடைய விஷயத்துல பெண்கள் என்ன செய்றாங்க, நீங்க அடிக்காதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆரம்பத்துல கட்டளை போட்டுருந்தாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நிறைய பெண்கள் கணவனுக்கு மாறு செஞ்சிட்டு இருக்கிறாங்க, கணவனுடைய பேச்சை கேட்கறதே இல்லை அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சரி நீங்க அடிங்க அப்படிங்கன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, பெண்களுடைய பெரும் படை வருது, எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தை சூழ்ந்துருச்சு. இது கூட நீங்க அடிக்கலாம்னு நீங்க அனுமதி கொடுத்த உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, எங்க கணவன்மார்கள்லாம் நிறைய என்ன செய்யறாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மனு கொடுக்குறாங்க. யார்கிட்ட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் ரசூல் சொன்னாங்க, நீங்க ஒரு மனைவியை நீங்கள் அடிக்கும் பொழுது காயப்படாமல் அடிங்க, முகத்தில் அடிக்காதீங்க அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூதாவுதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு. சரி, இந்த 3 கட்டம் இது சரியா வரல. 4வது, 2 நடுவர்களை நாம் நியமிக்கணும். 2 நடுவர்களை நாம் நியமிக்கணும். மாப்பிள்ளை தரப்பிலிருந்து ஒரு நடுவர், பெண் தரப்பிலிருந்து ஒரு நடுவர். 2 பேரும் நடுவர் எப்படி இருக்குன்னு சொன்னா, 2 கணவன் மனைவியும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற நீயத்தை அவங்க உள்ளத்துல இருக்கணும்.
எப்படியாச்சும் பிரிச்சு வச்சிருவோம் அப்படின்ட்டு உள்ள வந்தாங்க இல்லையா, அடிச்சு துரத்தையும் 2 பேரும். 2 பேரும் எப்படி இருக்கணும், நடுவர்கள் எப்படி இருக்கணும். இதுல நான் சொல்றது இல்லைங்க, குர்ஆன் சொல்றது. சூரத்துல் நிசா அல்லாஹ் சொல்றான், கணவன் மனைவிக்கு மத்தியிலே அவர்கள் பிரிந்து விடுவார்கள் என்று நீங்கள் பயந்தால் அப்ப என்ன செய்யுங்க, கணவன் தரப்பிலிருந்து ஒரு நீதியாளர், ஒரு நடுவரை நியமியுங்கள். பெண் தரப்பிலிருந்து ஒரு நடுவரை நீங்க என்ன செய்யுங்க, நியமிங்க. அந்த நியமிக்கக்கூடிய 2 பேரும் எப்படி இருக்கணும், இஸ்லாஹன், கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு சுகபத்தை, ஒரு சுல்ஹை, 2 பேருக்கு மத்தியில ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் என்று குர்ஆன் சொல்லுது. இதே மாதிரி ஒரு கேஸ், இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா கிட்ட வந்துச்சு. ஹஜ்ரத் உபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா கிட்ட இது போன்ற ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அப்ப 2 பேரும் என்ன செய்யறாங்க சொன்னா, கணவன் பகுதியிலிருந்து ஒரு நியாயமான ஒரு ஆள், அதே போல பெண் தரப்பிலிருந்து ஒரு நியாயமான ஒரு ஆள், 2 பேரும் வந்துட்டாங்க. அந்த 2 பேர்த்தையும் அலி ரலியல்லாஹு தஆலா என்ன கேட்டாங்க தெரியுமா, நீங்க 2 பேரும் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த 2 பேர்த்தையும் அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கறாங்க, எதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க, என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, எங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு அவர்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் இருவரும் அந்த இருவரையும் நீங்கள் சேர்ந்து வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அப்ப எப்படியாவது முயற்சி பண்ணி என்ன செய்யணும், 2 பேரையும் சேர்த்து வைக்கத்தான் முயற்சி பண்ணணும். சரி, 4வது கட்டம் முடியல, எவ்வளவு பேசி பார்த்தாச்சு, மாறி மாறி பேசுறாங்க, மணிக்கணக்கில் பேசுறாங்க, முடியவே இல்லை. அடுத்து 5வது கட்டமா என்ன செய்யணும், கணவன் ஒரு தலாக் கொடுக்கணும். கணவன் ஒரு தலாக் கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க, 3 மாதங்கள் இதா இருப்பாங்க. அந்த 3 மாதத்துக்குள்ளாக மனசு மாறிட்டாங்கன்னு வைங்க, மீண்டும் கணவன் மனைவியாக அவங்க சேர்ந்து வாழலாம். முதல் தலாக் கொடுத்து 3 மாதம் முடிஞ்சிருச்சு, இப்போ அப்பவும் சரி வரல. அப்ப என்ன செய்யறாரு, 2வது தலாக் கொடுக்குறாரு. 2வது தலாக் கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு 3 மாதம் அவங்க இதா இருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் சரியா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சேர்ந்து வாழ்ந்துக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்தலாக்கு மர்ரத்தான், தலாக்கு என்பது அது 2 தடவை தான், 3 தடவை கிடையாது, 2 தடவை தான் தலாக்கு. அப்ப நீங்க நல்ல முறை என்ன செய்யுங்க, இம்சாக்கும் பின் மஅரூஃப், முடிஞ்சா சேர்ந்து வாழ்ந்துக்க, இல்லையா தஸ்ரீஹும் பில் இஹ்சான், நல்ல முறையில கல்வி விட்டு. அல்லாஹ் சொல்றான், சேர்ந்து வாழ முடிஞ்சா சேர்ந்து வாழ்ந்துரு நன்முறையில, அப்படி இல்லையா கல்வி விட்டு நினைக்கிறியா, தலாக்கு கொடுத்துட்டான்னு நினைக்கிறியா, அவன் கொடுத்துரு. அடுத்து 7வது கட்டமாக அத்தலாக்கு தலாசா, இது 3வது தலாக்கு. எப்ப 3வது தலாக்கு கொடுத்துட்டாரோ 2 பேருக்கு மத்தியில ஆட்டோமேட்டிக்கா பிரிவு ஏற்படும். இப்ப என்ன நினைக்கிறாரு அந்த கணவர், என்ன நினைக்கிறாரு, நான் என் மனைவியோட நான் சேர்ந்து வாழ்றேன், நான் மனசு மாறிட்டேன். அவங்க என்ன செய்யறாங்க, நானும் சேர்ந்து வாழ்றேன் அப்படிங்கிறாங்க. இப்ப மாற்ற சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா, அந்த இதா எடுத்து அவங்க முடிஞ்சிடும். பிறகு அந்த பெண்ணுக்கு வேறொரு நிக்காக முடிக்கணும். அந்த பெண்ணுக்கு வேறொரு நிக்காக முடிச்சு அவன் அந்த கணவரோடு ஒன்று சேர்ந்து, பிறகு அந்த கணவன் மனமு வந்து தலாக் கொடுத்து மீண்டும் அந்த பெண்ணை இதா இருந்தது பிறகுதான் இந்த முதல் கணவனுக்காக கல்யாணம் பண்ண முடியும். இவ்வளவு சட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு சர்வசாதாரணமா என்ன செய்யறோம், கல்யாணம் முடிஞ்சவொன்னா 2வது வாரத்துல பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருது இதா இல்லாமலேயே. இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா யாருக்கு பிறந்த புள்ளன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. யாருக்கு பிறந்த புள்ளன்னு கண்டுபிடிக்க, இதா ஏன் இருக்க சொல்லுது மார்க்கம், அதை யோசிக்கணுமா இல்லையா? ஏன் இதா இருக்க சொல்லுது மார்க்கம்? 3 மாதங்கள் தலாக்கு விடப்பட்ட பெண்கள் 3 மாதங்கள் என்ன செய்யணும், அவர்கள் காத்திருக்கணும். குர்ஆன் சொல்லுது, வல்முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு. 3 மாதங்கள் என்ன செய்யறாங்க, கம்பல்சரியா இதா இருந்தே ஆகும். முன்னால் உள்ள கணவன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அணுக்கள் அவர்களுடைய கற்பப்பையிலிருந்து என்ன செய்யணும், பூராவும் வெளியாகும். இப்படி வெளியாகுவதற்காக வேண்டித்தான் 3 மாதம் என்ன செய்ய சொல்லுது மார்க்கம், இதா இருக்க சொல்லுது. இப்ப என்ன செஞ்சாங்க, கடைசியாக 3வது தலாக் கொடுத்துட்டாரு. அப்ப 2 பேரும் என்ன செஞ்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிருவாங்க. அவங்க இதா இருந்ததுக்கு பின்னால அவங்க வேற திருமணம் செஞ்சு கொள்ளணும், இவரை என்ன செய்யணும், வேற திருமணம் செஞ்சு கொள்ளணும். இப்படி சட்டங்கள் கலாபுர விஷயங்கள் என்ன செய்யுது, நிறைவு பெறுது. இது கணவன் மனைவியை விட்டு விலகுவதாக இருந்தாங்க.
இதே மனைவி கணவனை வேணாம்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன சட்டம்? அது குலன்னு சொல்லுவாங்க. மனைவி கணவன் வேணாம்னு சொல்றது. இப்ப குலன்னா என்ன? மனைவி கணவனை பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்த மகரை, அது 5 பவுனோ 10 பவுனோ, அந்த மகரை கூட நான் கொடுத்துடுற, என்ன நீங்கள் விடுவிச்சிருங்க, என்ன நீங்கள் விடுவிச்சிருங்க அப்படின்னு என்ன செய்யறது? கணவன்கிட்ட சொல்றது. இப்போ எவ்வளவு மகர் கொடுத்தாரு? 10 பவுன் கொடுத்துருக்கிறாரா? 10 பவுன் நான் உங்களுக்கு தந்துடுறேன், என்ன உங்களுக்கு விடுவிச்சிருங்க, இனிமேல் நான் கூட சேர்ந்து வாழ நான் விருப்பப்படல அப்படின்ட்டு மனைவி யாரை பார்த்து சொல்றது? கணவனை பார்த்து சொல்றது. இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு கணவன் என்ன செய்யறது? அதுக்கு ஒத்துழைக்கிறார். சரி பாரு, என்னோட பிரிஞ்சு போறியா போ. ஆனா கணவன் ஒத்துழைக்கல, அமைதியாவே இருக்கிறான்னு வைங்க, எதுவும் சொல்லவும் இல்லை, வீட்டுக்கு வரவும் இல்லை, அந்த பிள்ளைக்கு பணம் காசுகள் கொடுக்கவும் இல்லை, எந்த செலவினம் செய்யறதுன்னா வீட்டு பக்கம் போறதே இல்லை. அப்ப என்ன செய்யறது? பல தடவை கேட்டு பார்த்தாச்சு, அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். பல ஆண்டுகள் ஓடிடுச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 2 பேருக்கு மத்தியில் தொடர்பே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மக்களும் என்ன முடிவு பண்றாங்க தெரியுமா? 2 பேரும் தொடர்பே இல்லையா, எல்லாம் இதாதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணு. இப்படி சட்டம் கிடையாது. 2 பேரும் எந்தவித உறவும் இல்லாமல் ஷரியத்து முறையின் பிரகாரம் பிரியாம 2 பேரும் தனித்தனி வீடுகளில் இருந்தாலும் அவங்க 2 பேரும் கணவன் மனைவிதான். இது மார்க்கம் சொல்லுது. இது என்ன செய்ய முடியாது, இது மாற்ற முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பெண் வீட்டாளர் தரப்பு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க எதுக்குமே ஒத்து வரணும். எவ்வளவு பேசுவாங்க ஒத்து வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? கடைசியாக இறுதியாக அவங்க என்ன செய்யணும்? கம்பல் பண்ணி கையெழுத்து போடணும் சொல்லணும். எவ்வளவு பேசி பார்த்தாச்சு, ஆனா முடியல. ஆனா அந்த பெண் உன்னோட கூட வாழ்றதுக்கு இஷ்டப்படலை. அதை என்ன செய்யணும்? கம்பல் பண்ணி நீ கையெழுத்து போடு சொல்லணும். கையெழுத்து போடணும்னு சொன்னதுக்கு பின்னால நீங்க நான் அங்க பாத்துக்கிறேன் இங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யுது? இவங்களை மிரட்டுறது, அவங்களை மிரட்டுறது, இப்படிலாம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. இங்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யாரை வேணா செஞ்ச பழி போட்டு உள்ள தள்ளிடலாம், ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். ஆனா நாளைக்கு அல்லாட்ட போய் பதில் சொல்லணுமா இல்லையா? அந்த தக்குவா இறை எச்சங்கள் உள்ளத்துல இல்லாததுனால வரக்கூடிய விளைவு தான் இவை அனைத்துமே. ஆணு பெண்ணை தலாக்கு சொல்றது, மனைவி கணவனோட வாழ மாட்டாங்கன்னு சொல்றது. இப்போ இது போன்ற காரியங்கள்லாம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா அது பெண்கள் இன்னைக்கு தனியா வாழ்றதுக்கு இன்னைக்கு பழகிட்டாங்க. நம்ம சமுதாய பெண்கள் என்ன காரணம்னு சொன்னா, நல்லா படிக்க வச்சிருக்கோம், படிக்க வச்சு நல்ல வேலை கிடைச்சிருது. இன்னைக்கு எனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை, எனக்கு மாசம் பிறந்தவொன்னே லட்சக்கணக்கில் எனக்கு சம்பளம் வருது, என்னுடைய பிள்ளைகளை நானே பார்த்துக்குவேன், எனக்கு ஆண் துணை தேவையில்லை என்பது என்ன ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடுறாங்க. அப்படி இருக்கிறாங்க. கண்ணியமிக்க அவனை நல்லா யோசிக்கணும். ஒரு ஆண் தனிமையில் அவனை வாழ்வானையானால் அவனை இந்த சமுதாயம் எதுவுமே சொல்லாது. இதே ஒரு பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு தனிமையிலே அவள் வாழ்வாளையானால் அவள் மீது எப்படிப்பட்ட கடும் சொற்கள் விழும் என்பது நமக்கு நல்லாகவே தெரியும். அப்போ முதல் கணவனோ அந்த கணவனோ வாழ விருப்பம் இல்லையா, அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? தலாக்கு வாங்கி குழுவை வாங்கிட்டு வேறொரு திருமணத்தை நீங்க முடிச்சுக்கணும். மார்க்க அனுமதி கொடுக்குதா இல்லையா? மார்க்க அனுமதி கொடுக்குது, நீங்க திருமணம் முடிச்சுக்கங்க அப்படின்னு. ஆனா நான் தனிமையிலே நான் வாழ்ந்துடுவேன், அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதை வன்மையாக கட்டிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய வன்மையாக கட்டிக்கிறாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் முதல் மனைவி எடுத்ததுக்கு பின்னால ரெண்டாவது பெண்ணை திருமணம் முடிச்சாங்களா இல்லையா? அதே போல எத்தனையோ பிள்ளைகள் சஹாபி பெண்மணிகள் முதல் கணவன் என்ன செஞ்சாங்க, அவங்க வீட்டிலேயே ஊர்லேயே விட்டு வந்துட்டாங்க. மதீனா வந்ததுக்கு பின்னால வேற ஒரு திருமணம் முடிச்சு கொண்டாங்க. இப்படி எத்தனையோ பல சம்பவங்கள் ஹதீஸுகள் கிதாபுகள்ல இருக்கு. அப்ப குருட வாங்குறது, அதே போல ஆண் தலாக்கு சொல்றது, இப்ப இது போன்ற காரியங்கள்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்மணி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவள் தன்னுடைய கணவனிடத்தில் அவள் தலாக் கேட்பாளையானால் அவள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவள் பெற்றுக்கொள்ள முடியாது. சொர்க்கத்துக்குள்ள நுழையதில்லை, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட பெற்றுக்கொள்ள முடியாது தலாக் சொன்னாங்க. அப்ப இது போன்ற தலாக்குகளும் உறவுகளும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு அதிகரிச்சே வருதுன்னு சொன்னா சில காரணங்கள் உண்டு. அதுல முதல் காரணம் என்னன்னு சொன்னா, திருமண பந்தத்திலே உள்ளே நுழையக்கூடியவர்கள் திருமணம்னா என்ன, கணவனுக்கு உண்டான கடமைகள் என்ன, மனைவிக்கு உண்டான கடமைகள் என்ன என்பதை அறியாதது இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்ன சொன்னா, ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாகிறது.
வீட்டில் என்ன ஆம்பளை நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு செய்ய ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இது 2வது காரணம். 3வது காரணம், மார்க்கத்தில் தலாக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இந்த சட்டத்திட்டங்களை அறியாமல் இருப்பது. அடுத்து 4வது, அப்படி அறிந்திருந்தாலும் என்ன செய்யறது, மனோ இச்சையின் பிரகாரம் அந்த சட்டத்தை என்ன செஞ்சுக்கிறது, வளர்த்திக்கிறது. இப்படி செஞ்சுக்கலாம், இல்லை அப்படி செஞ்சுக்கலாம், அப்படி என்ன செய்யுது, தனக்குத்தானே என்ன செய்யுது, சட்டத்தை கொண்டுகிட்டு அதை வளர்க்கிறது. நீங்க கையெழுத்து போட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்க கையெழுத்து போடுங்க நான் பார்த்துக்கிறேன். கையெழுத்து போட நீ என்னத்தை பார்ப்ப, நீ என்னத்தை பார்ப்ப, அல்ல உன்னை பார்த்துட்டு இருக்கானா இல்லையா, அந்த எண்ணம் உனக்கு உள்ளத்துல வரலையே, நீங்க கையெழுத்து போடுங்க நான் பார்த்துக்கிறேன். இப்படிலாம் என்னது, இப்படிலாம் என்ன செய்யுது, வயதிற்கு மூத்த மக்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய சபையில இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அச்சம் அவங்க உள்ளத்துல இல்லைன்னு தான் இருக்கும். அதே போல 5வது சொல்றாங்க, தக்குவா என்று சொல்லக்கூடிய இறை அச்சம் அவருடைய உள்ளத்துல இல்லை. ஆரம்பத்தில் நான் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண் பெண்ணிலிருந்து உங்களை என்ன செஞ்சாங்க, படைத்தான். ஆண் பெண்ணிலிருந்து உங்களை படைத்தான், பல கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் உங்களை ஆக்கினான். எதற்காக வேண்டி, உங்களுக்கு மத்தியே நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. அடுத்து அல்ல என்ன தெரியுமா, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே உங்களில் மிக சங்கையானவர், மிக சங்கையானவர், மிகவும் மதிப்புள்ளவர் யார் தெரியுமா, அத்காக்கும், அல்லாஹ்வை மிக அதிகமாக அஞ்சக்கூடியவர். யார் அல்லாஹ் அதிகமாக பயப்படுறாங்களோ அவர்கள் தான் உங்களிலே மிகவும் மேலானவர், மிகவும் கண்ணியமானவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போல சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறது, தலாக்கு வாங்குறது, தலாக் கொடுக்கிறது, குலர் வாங்குறது, இது போன்ற காரியம் என்ன செய்யணும், இந்த 2ம் நமக்கு வேண்டாம். நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான, சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான வழிகள் என்ன என்பதை என்ன செய்யணும், நம்ம தேடி பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முன் வாழ்ந்த உங்களுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவர்களின் மூலமாக சொந்த பந்தங்களை எப்படி சேர்ப்பது என்ற அந்த திட்டத்தை நீங்கள் போடுங்க. நமக்கு முன்னிருக்கக்கூடிய முன்னாடி இருந்த நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஒரே வீடு தான், 10 குடும்பம் வாழ்ந்தாங்க, ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. அப்பெல்லாம் தலாக்குங்கிறத அந்த வார்த்தையை நம்ம கேட்கவே முடியாது, தலாக்குங்கிற வார்த்தையை கேட்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபுகல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலால் ஆக்குறதுலேயே மிகவும் கோபப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அது தலாக்கு தாங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கோபப்படுறான். தலாக்கு வாங்குறதுங்கிறது ஹலால் தான், ஷரியத்துல இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் அது அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே உங்களுக்கு அந்த தலாக்கும் வேணாம், குரலும் வேணாம். ஆனா கணவன் மனைவிக்கு மத்தியில எப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தியுங்க. எப்படியாவது அவங்களை என்ன செய்யணும், சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுங்க. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு முன் வாழ்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய மூதாதையர்கள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, சொந்த பந்தங்கள் எப்படி சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்த்து அவர்கள் எப்படி இந்த சிலத்துர் ரகம் என்று சொல்லக்கூடிய உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார்களோ அதே போன்று நீங்கள் என்ன செய்யுங்க, சேர்ந்து வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படி சேர்ந்து வாழ்ந்தால் அந்த குடும்பத்திலே பரக்கத்துகள் உண்டாகும், அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்துகள் உண்டாகும், அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலே பரக்கத்துகள் உண்டாகும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. 10 குடும்பம் இருந்தாங்க ஒரே வீட்டில், ஒருத்தர் தான் சம்பாதிப்பாரு, 10 குடும்பம் சாப்பிடும், இதுதாங்க பரக்கத்து. பிரிஞ்சு போடுறது பரக்கத்து இல்லை, அது முசீபத்து. எப்படி சேர்ந்து வாழ வேண்டும், எப்படியாவது சேர்ந்து வாழணும் என்பதாக நினையுங்கள். இந்த திருமண பந்தம் என்பது இருக்கிறது கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, இந்த துன்யாவோட முடிவதல்ல, நாளை சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பந்தம் தான் இந்த திருமண பந்தம் என்பது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தலாக் ஹுலூ இல்லாமல் இந்த 2ம் நமக்கு வேண்டாம் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு எப்படி சேர்ந்து வாழ முடியுமோ அதற்குண்டான வழிவகைகளை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெறுவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, நம்முடைய சந்ததிகளை நல்ல சந்ததிகளாக உருவாக்குவதற்கு உண்டான தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.